கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இன்றைக்குமாய் கூட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு நல்ல சுகம், பெலன், ஆரோக்கியம், தீர்க்க ஆயுசை கொடுத்து நம்மை நடத்தி வருகிற கிருபைக்காய் அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இன்றைக்குமாய் கூட பிதாவாகிய தேவன் அவர் நம்மை குறித்து என்ன சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு பார்ப்போம். அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து அதன்படி செயல்பட்டால் அவருக்கு நாம் பிரியமாக இருப்போம். அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே பிதாவின் சித்தம் என்னது என்பதை நாம் பகுத்தறிகிற ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எபேசியரில் கூட நாம் வாசிக்கிறோம். ஆகவே வேதம் சொல்கிறது மத்தேயு 7:21 நாம் வாசிக்கிறோம். 7:21 மத்தேயுல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நம்ம சும்மா ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்கிறேன், கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரம் இதை சொல்லிகிட்டே இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. நாம் அவருக்கு பிரியமானவைகளை செய்ய நாம் கற்றறிந்திருக்க வேண்டும். அவருக்கு எது பிரியமானது நான் அதை செய்யட்டும் என்று சொல்லி, கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபிரேய புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். உமக்கு பிரியமானதை செய்ய இதோ நான் வருகிறேன், புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி நான் செய்வேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாமும் கூட பிதாவின் சித்தத்தை செய்ய நாம் முன்னோட்டமாய் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே பிதாவின் சித்தத்தை செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது கூடாத காரியம். ஆகவே பிதாவின் சித்தம் என்ன? வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17:30 நாம் வாசிக்கிறோம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். பார்த்தீங்களா? ஆகவே பிதாவின் சித்தம் என்ன என்று சொல்லி பார்த்தால் நாம் மனம் திரும்ப வேண்டும். போய்கொண்டிருக்கிற வழியிலேயே நாம் போகாதபடிக்கு நாம் கர்த்தரிடமாய் திரும்பி நாம் பாவத்தை விட்டு நம்முடைய அக்கிரம செய்கைகளை விட்டு நாம் இந்த நாளிலே மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? செய்கிறதை நாம் திரும்ப திரும்ப செய்யாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறதான் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கு கர்த்தர் நமக்கு உதவியும் செய்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் நாம் கேட்போமானால், ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து நான் விட்டு விலகி வெளியே வர வேண்டும் என்று நாம் சொல்வோமானால் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அவர் உதவி செய்கிறார். ஆகவே மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 15:10 மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மனம் திரும்புதல் கர்த்தருக்கு மிகவும் பிரியம். நினிவேயின் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் நற்கிரியை செய்தார்கள், தங்கள் பாவ கிரியைகளை விட்டு மனம் திரும்பினார்கள். ஆகவே நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த அழிவை கர்த்தர் மாற்றி அவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே மனம் திரும்புதல் பிதாவுக்கு மிகவும் பிரியம். ஆகவே இந்த நாளிலே நம்மளால முடியுதோ இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே இந்த காரியங்களை விட்டு நான் மனம் திரும்ப வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது அதுவே கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 16:17 வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்ல. இரண்டாவதாக ஆண்டவராகிய தேவன் என்னத்தை விரும்புகிறார் என்றால், அவர் அனுப்பி தந்த ஒரே பேரான குமாரனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவரை குறித்த வெளிப்பாடு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய உலகத்திலே வந்து நம்மை ரட்சிக்க வந்தவராய் இருந்தாலும் அவரை குறித்து நாம் அறியாமல் தெரியாமல் என்னோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அது ஒரு பெரிய பாவமாக இருக்கும். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அது அந்தி கிறிஸ்துவின் ஆவியுமாய் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே மாம்சத்திலே வந்த இயேசுவை குறித்துதான வெளிப்பாடு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அவர் தம் அனுப்பி தந்த அந்த குமாரனை குறித்து நாம் வெளிப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை வெளிப்படுத்தவே பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அது எங்கே இடம் உண்டு அங்கே வெளிப்படுத்துகிறார். சீமோன் பேதுருவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றதான ஒரு பெரிய வெளிப்பாட்டை பிதாவாகிய தேவன் சீமோனுக்கு பேதுருவுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு மத்தேயு 18:14 வாசிக்கிறோம். ஒருவராகிலும் கெட்டு போகுது, இந்த சிறியரில் ஒருவன் கெட்டு போவது கர்த்தருக்கு பிரியமில்லை. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு சித்தமல்ல. சிறியர் என்று சொன்னால் இளைஞரை சொல்லலாம், பிள்ளைகளை சொல்லலாம், பாலகரை சொல்லலாம், இல்லை என்றால் எளியவர்கள், ஏழையானவர்கள், யாரானாலும் சரி, யாரும் கெட்டு போவது
கர்த்தருக்கு பிரியமே இல்லை. அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்திலே வந்து சேர வேண்டும், அவர்கள் எல்லாரும் ஈடேற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே ஒருவராகிலும் கெட்டு போவது சித்தமில்லை. பிசாசானவன் தான் அவன் எல்லாவற்றையும் கெடுக்கிறவனாயும் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுது. ஆகவே பிதாவாகிய தேவன் நாம் கெட்டு போவதல்ல, நாம் ஈடேறுவதையே, நாம் முன்னேறுவதையே பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அதுவே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு 1 தீமோத்தேயு 2:4 நாம் வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சத்தியத்தை, நமக்கு சொல்லியிருக்கிற சத்தியத்தை, நம்ம சத்தியமாவது என்ன என்று சொல்லி பிலாத்து கேட்கிறான். சத்தியமாவது என்ன என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறது தான் சத்தியம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றார். ஆகவே நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியமாவது என்ன? நாம் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் மாற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் நாம் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிற பல காரியங்களை அறிந்தாலும் தேவனிடத்தில் போகிறதான அந்த வழியை நாம் அறியாவிட்டால் நாம் குருடர்களாய் போய்விடும். நம்முடைய வாழ்நாளை நாம் கிட்டு போக பண்ணுவோம். ஆகவே சத்தியமாவது என்ன என்றால் நாம் தேவனை அடையிறது தான் சத்தியம். அந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே நம்மை கொண்டு வருகிறார். வேதத்தை குறித்த ஞானத்தை நமக்கு கொடுத்து அதை மக்களால் போதிக்க வைத்து நாம் சத்தியத்தின் வழியிலே நடக்க, நித்தியத்தின் பாதையில போய் சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பி தந்தார். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சத்தியமாவது என்ன? அது எனக்கு சொல்லித்தாரும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? எனக்கு காண்பியும். உம்முடைய வழிகளிலே நான் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாய் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். நமக்கு கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் சித்தத்தை நிறைவேற்றுவார். அவருடைய சித்தம் செய்வதே நம்முடைய பாக்கியமாக இருக்க வேண்டும். பிதாவின் சித்தமே இயேசு கிறிஸ்துவின் ஆகாரமாக இருந்தது. பிதாவின் சித்தத்தை செய்யவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தருடைய சித்தம் என்ன? மனுஷர் அழிந்து போகக்கூடாது. ஏசாயா 6 கூட அவர் சொல்லுகிறார், என்னுடைய காரியமாய் யார் போவார்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குமாரன் நமக்காக அவர் அனுப்பி தந்து நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இதுவே அவருடைய பிரதான சித்தமாய் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தோடு கெட்டழிந்து போகக்கூடாது. சாத்தானுடைய இடங்களுக்கு நாம் போகக்கூடாது. கர்த்தரிடத்திலே நாம் வர வேண்டும் என்பதே பிதாவினுடைய பிரதான நோக்கமாயிருக்கிறது. அதை நாம் செய்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அந்த சித்தத்தின் பிரகாரத்திலே நாம் நடப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமீன். நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலுமாய் கூட கர்த்தாவே உம்முடைய சித்தம் இன்னதென்று அறிகிறதான ஒரு பூரண அறிவை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ரோமர் 12:1 கூட நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொள்ளும் அறிவை எங்களுக்கு தருவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாங்கள் பிரியமும் உமக்கு பிரியமும் நன்மையான சித்தத்தை அறிந்து அதன்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் கெட்டு போகாமல் இருப்பது உம்முடைய சித்தம் என்று அறிந்து கொண்டோம். அப்படியே ஒவ்வொரு மனுஷரையும் நீர் ரட்சிப்பிலே கொண்டு வருவதற்காய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கூட்டி சேர்ப்பதற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எல்லார் மேலும் பூரண கிருபை சொல்லி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, நான் அதை செய்யட்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு சின்ன காரியமானாலும் கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற காரியங்களை பரிபூர்ணமாய் செய்து முடியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.